அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டேஸ்டியான கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரை எப்படி மசாலா உதிராமல் பொரிக்கக்கூடிய சட்டியில் ஒட்டாமல் எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் ஆயிலில் கூட நம்ம ஒட்டாமல் மசாலா பிரியாமல் நம்ம எப்படி கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணலாங்கிற சீக்ரெட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு 2 மெத்தடில் இன்றைக்கி ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி மசாலா ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது மிளகாய் பயங்கர காரமாக இருக்கும், அதனால் நான் 3 ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு கலர் கிடைக்கும். நான் நார்மல் மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இதை 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நல்லா உப்பு பிடிச்சி மீன் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் நீங்கள் இதே மாதிரி மசாலா ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள், மீன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படி நார்மலாக ஃபிஷ் ஃப்ரை ஒட்டாமல் நமக்கு மசாலா உதிராமல் ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நீங்கள் கடாய் இல்லை நான்ஸ்டிக் தவா எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லேசாக அந்த பேனை சூடு பண்ணிக்கோங்க. நீங்கள் கடாய் தோசைக்கல் எதுனாலும் சரி, ஃபஸ்ட்டு சூடானதுக்கு அப்புறமேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். மீன் போட்ட உடனேயுமே கரிஞ்சு போகிற அளவுக்கு சூடு பண்ணிடாதீங்க. மீன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கு அப்புறமேலே நீங்கள் ஒவ்வொரு மீனாக ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் போயிடும். இப்போ எல்லா ஃபிஷ்ஷையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்த பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், மசாலா கொஞ்சம் கூட அந்த பேனில் ஒட்டலை, அதே மாதிரி உதிரவும் கிடையாது. இது நான்ஸ்டிக்கில் மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி நீங்கள் நார்மலாக உள்ள கடாய் தோசைக்கல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேலு நீங்கள் மீனை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மீன் அந்த பாத்திரத்தில் ஒட்டாது. அதே மாதிரி மசாலா கொஞ்சம் கூட உதிரவே செய்யாது. நான் உங்களுக்கு அடுத்த மெத்தட் தோசைக்கல்லில் செஞ்சு காமிக்கிறேன். ஒரே 1 ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றி நான் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். அது ஒட்டாமல் எப்படி வருதுங்கிறத பாருங்கள். இப்போ நமக்கு ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் வெளியில் எடுத்துடலாம். நம்ம கருவேப்பிலை ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காண்டி தான். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அந்த மசாலா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம செகண்ட் மெத்தடில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் கண்டிப்பாக டயட்டில் இருக்கிறவங்க, எண்ணெயில் பொரித்து சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மெத்தடாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம அதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி எண்ணெய் துணியை வச்சு எப்படி தொடப்போமோ அது மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு நீங்கள் ஒவ்வொரு பீஸாக நீங்கள் வச்சுருங்க. நான் இதில் ஒரே 1 ஸ்பூன் ஆயில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் கிட்டத்தட்ட 6 பீஸ் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. பாருங்கள், ஒரே 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இது சின்ன ஸ்பூன் தான், இது டேபிள் ஸ்பூன் கிடையாது. சின்ன ஸ்பூன்லேயே நம்மளால் 6 பீஸ் அளவுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ண முடியும். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறமேலு நீங்கள் திருப்பி போடுங்க. இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு பீஸ் கூட
அந்த தோசைக்கல்லில் ஒட்டவே இல்லை. எவ்வளோ அழகாக வந்து திருப்ப வருது பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 1 ஸ்பூன் ஆயில்லையே நம்மளால் ஃபிஷ் ஃப்ரை பண்ண முடியும். இப்போ அந்த பக்கமும் டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்ப அதே மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சு இந்த சைடு அந்த சைடு டர்ன் பண்ணி விட்டு நீங்கள் மூடி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை இதுலேயும் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நம்ம ஒரே 1 ஸ்பூன் ஆயிலையே நம்ம சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு தோசைக்கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். மசாலாவும் கொஞ்சம் கூட உதிரலை. சூப்பராக உங்களுக்கு ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெறும் ஒரே 1 ஸ்பூன் ஆயிலில் நமக்கு எவ்வளோ சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை கிடச்சிருக்கு பாருங்கள். வெறும் 1 ஸ்பூன் ஆயிலில் எப்படி கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற சீக்ரெட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம 1 ஸ்பூன் ஆயில்லையே நம்மளால் ஃபிஷ் ஃப்ரை பண்ண முடியும் ஹெல்த்தியான முறையில். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம ஏற்கனவே 1 ஸ்பூன் ஆயிலில் எப்படி கிறிஸ்பியாக நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்னு நான் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.